வாழ்க்கையில் எதையாவது செஞ்சு எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லைனா ஏதாவது லக்கி பாஸ்கரில் வர ராம்கி கேரக்டர் மாதிரி நம்மளுடைய லைஃப்லேயும் ஒரு ஆண்டனி வரமாட்டாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா அப்படி அமையிறது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக நானும் ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும். அதாவது 2024 வந்தால் வாழ்க்கை முடியும், 2025 வந்தால் மார்க் வரணும்னா கண்டிப்பாக வாழ்க்கை மாறவே மாறாது. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை மாற்றாமல் வாழ்க்கை கண்டிப்பாக மாறாது. அதெல்லாம் நம்ம மெயின் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சின்ன இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதனால் என்ன வாழ்க்கை மாறிட போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த சின்ன விஷயத்தில் தான் நம்ம வாழ்க்கையே மாறும். நம்ம காலையில் சீக்கிரமாக ஏந்திரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதோ, இல்லை மெடிடேஷன் பண்ணுறதோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன விஷயமாக தான் நமக்கு தெரியும். பட் இந்த சின்ன விஷயந்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறும். அதாவது சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சின்னதாக சேமிக்கிறதா இருக்கட்டும், சின்னதாக அதாவது காலையில் ஒரு 10 நிமிஷம் ஒர்க் அவுட்டோ, 10 நிமிஷம் மெடிடேஷனோ, இந்த மாதிரி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாழ்க்கையை நம்ம மாற்றுவோம். முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்றிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரியான தாட்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.